1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்ட பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கருத்திலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. நம்ம நம்முடைய இளமை குறிச்சு யார் நம்ம அசட்டை பண்ணாதீங்க. நம்ம எதிரெல்லாம் சாட்சியா இருக்கணும்னா 10 வார்த்தையில, அடுத்தது நம்ம வார்த்தையை குறிச்சு பார்த்தோம், நடக்கையை குறிச்சு பார்த்தோம், அன்பு குறிச்சு பார்த்தோம், எப்படி சாட்சியா இருக்கணும், ஆவியை குறிச்சு பார்த்தோம். இன்னைக்கு விசுவாசம் நம்ம எப்படி சாட்சியா வர்றதுன்னு சொல்லி. விசுவாசம்னா நமக்கு எல்லாருக்கும் விசுவாசம் பத்தி நிறைய தெரியும். ஏன்னா எப்போதுமே விசுவாசம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. அப்படிங்கும்போது இன்னைக்கு நிறைய சொல்லணும் இல்லை, நான் அன்னைக்கு 2மே முடிச்சலாம்னு நினைச்சேன், ஆனால் கூட முடிச்சுறேன். சரி, உங்களோட விசுவாசம் என்ன நினைக்கிறீங்க? விசுவாசத்தை பத்தி நிறைய பார்த்திருக்கிறோம். நம்ம விசுவாசம்னா என்ன? நம்பிக்கைனா என்ன? அதாவது ஒரு காரியத்தை கண்ணை மூடி நம்பணும். ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, அவங்க நமக்கு பிரியமானவங்க சொன்னாங்கன்னா, இப்ப ஒரு சின்ன குட்டி பிள்ளைகிட்ட போய் இப்படி நீங்க கை கட்டிட்டு அவ்வளவு முன்னாடி மாடிப்போம், நான் கையில சாக்லேட் வச்சுக்க தெரியுமா அப்படின்னா தாங்க அப்படி கேட்போம். பெரிய பிள்ளைங்க ஒண்ணுமே இல்லை சும்மா சொல்றீங்க சொல்றாங்கல்ல. அப்ப பாருங்க, பெரியவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, சின்னவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்க என்ன சொன்னீங்களோ, நான் உள்ள சாக்லேட்னா தாங்க சாக்லேட் தானே நம்ம கையை எடுத்து பார்ப்பாங்க தெரியுமா? ஏன்னா நம்புறாங்க பிள்ளைங்க. அப்ப கடவுள் சொல்றாரு, ஆண்டர் சொல்லும் போது நம்மனா ஏமாத்துவோம், கத்தை ஏமாற்ற மாட்டாரு. உள்ள சாக்லேட் வச்சா சாக்லேட் இருந்தே இருக்கும், அந்த மாதிரி கத்தர் செய்வாரு. அப்ப கத்தரை கண்ணை மூடி நம்புறதுதான். அவர் என்ன சொன்னாலும் ஆமா இருக்கும் அப்படின்னு நம்புறதுதான் விசுவாசம். அதுக்கு டெஃபினேஷன் பாருங்க, எபிரேயர் 11:1. எபிரேயர் ஹீப்ரு 11:1. விசுவாசமானது நம்பும்படி உறுதியும் நம்பப்படுவைகளில் உறுதியும் காணப்படாதவைகளிலும் நிச்சயமாய். விசுவாசனா நம்பப்படுறதுல உறுதியா இருக்கணும். நீங்க யார நம்புறீங்களா? கர்த்தரை நம்புறீங்கன்னா அது தப்பான இருக்கணும். என் ஏசப்பா எனக்கு செஞ்சே செய்வார், எப்படி ஆயிரம் செய்வார். எப்படி செய்வார்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர் அது எப்படி செய்வாரு? தேவையில்லை தான் இப்ப சொன்ன மாதிரி காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா வாய்க்கால் நிரம்பும். அது எப்படி நிரம்பும்? ஆச்சரியமான காரியம். கத்துக்கல அவங்க சொன்னதுதான். அப்ப நீங்க நினைக்கிறோம், ஏசப்பா சொல்லிட்டாங்க, ஓகே. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். ஆண்டு சொல்றாரு, பரலோகத்துக்கு தாரே, பரலோகத்துக்கு பெரிய அநேக வாசல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம பார்த்துருக்கோமா யாராச்சும்? ஆனா நினைக்கிறோம் அந்த பரலோகத்துக்கு போறது காத்திருக்கோமா? கத்து சொல்றாரு, காணப்படாத ஒரு காரியத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோமா? நிச்சயமா இருக்கணும். இதான் விசுவாசம்ன்றது. அப்போ விசுவாசம்னா நீங்க என்ன செய்யணும்? கத்த சொன்னாருன்னா என்ன செய்யணும்? நீங்க அப்படியே நம்பணும். நீங்க அப்படி நம்புறீங்கன்னா நீங்க நம்புறதுக்காகவாது ஆண்டவர் அடிச்சாரு செஞ்சிருவாரு. அதெல்லாம் சிக்காயிட்டு என்ன சொல்ல தெரியுமா? தலைவலி காய்ச்சல் ஜோம் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஓகே ப்ரேயர் பண்ணா சரியான. கேன்சர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் எப்படிங்க ட்ரீட் பண்ண முடியுமா? அதெல்லாம் எப்படி ஆண்டவரால் சுகமாக்க முடியும்? தலைவலி காய்ச்சல் சுகமாக்கலாம், ஆனா கேன்சர் நம்மளை உருவாக்குறது யாரு? அப்ப அவருக்கு தெரியாதா? அப்ப அவர் எப்படி சுகமாக்க தெரியாதா அவருக்கு? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு என்ன மாதிரி இருந்தாலும் ஆண்டவரே நீங்க தானே எங்களை உருவாக்குனீங்க தெரியும். இப்போ ஒரு ஸ்கூட்டர் கொண்டு ரிப்பேர் பண்ணா அடுத்தவங்க கொடுப்பீங்களா? ஸ்கூட்டர் மெக்கானிக் தெரிஞ்சவங்க தான் கொடுக்குறீங்க. கார் ரிப்பேருக்கு கார் மெக்கானிக் தெரிஞ்சவங்க. அப்போ கார் மெக்கானிக்கு தெரியும், கொடுக்குறீங்க, நம்பிதானே கொடுக்குறீங்க, சரி பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஓட்ட ஓட உள்ள இருக்க தெரியும். அப்படின்னா உருவாக்குனவங்க கையில கொடுக்குறீங்க தானே. நம்மள உருவாக்குறது ஆண்டவர். அப்போ ஆண்டவருக்கு நம்ம கொடுத்தா நம்ம என்னென்ன பார்ட்ஸ் போயிருக்கோ சரி பண்ணி கொடுத்து போறாரு, ரிப்ளேஸ் பண்ணுவார்ல. அப்படின்னா நம்ம ஏன் கவலை பண்ணோம்? அன்றைக்கு எனக்கு ஒரு பார்ட்ஸ் போயிடுச்சு, இந்த கேத்ரின் குருமான்னு நினைக்கிறேன், உங்களுக்கு
இல்ல நான் கூட வேற வழியில சொல்லி அவங்க இருப்போம். அவளுக்கு போலியோ வந்துருச்சு. போலியோன்னு பார்த்துருப்பீங்களே, கால் தூம்பி போயிருக்கோம், போலியோ வந்துருச்சு. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி பிரேயர் போயிருக்கோம் சொல்லிடுறாங்க, அந்த இயேசு வந்து நல்லா இருக்கிறாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இந்த அம்மா யோசித்தாங்களா, அந்த இயேசு கிறிஸ்தவங்க தான் சோமாக்கு வரா, நமக்கு சோமாக்க மாட்டாரா, என் பிள்ளை இப்படி இருக்கானே, படுக்கையில கிடக்குற, நடக்க முடியல, போலியோ வந்து இப்படி கிடக்குறான்னு சொல்லிட்டு ஜோமிட்டே இருந்தாங்களாம். அந்த இயேசு நினைச்சு அவங்களோட நம்பிக்கை பாருங்க, அதான் காணப்படாத ஒரு நிச்சயமா இருந்தாங்க. ஆண்டவரே நீங்க எல்லாருக்கும் சோமாரி, என் பிள்ளைய சோமாய் கொடுங்க, என் பிள்ளை நடக்கணுமே ஆண்டவரே. இவங்க சொல்லி செஞ்சுட்டு போது இவங்க கண்ணு முன்னாடியே அந்த கால் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவங்க பெரிய ஊழியக்காரங்க. கேத்தரின் பெருமாள் புக் வாங்கி வாசிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்க, அப்போ நம்ம நினைப்போம் அது எப்படி போலே சோமா 1008 கொஸ்டின் கேட்போம். ஆனா அவங்க கண்ணை மூடி நம்பினாங்க. நம்பினால அவங்களுக்கு என்னாச்சு? நன்மை கிடைச்சிச்சு. ஏன்னா நம்மளை உருவாக்குறது யாரு? பார்ட்ஸ் ஒண்ணு பார்ட்ஸ் கட்டு போனா தூக்கி போட்டு அடுத்த பார்ட்ஸ் வாங்கி போடுறாங்க. தான் இந்த கால் போலியோ வந்துச்சா, ஓகே தூக்கி போட்டு அடுத்த கால் கொடுத்துட்டு வரட்டோரு. அது ரிப்பேர் பண்ற வேலை அவர் வேலை. அவர் எங்க கொண்டு ஜாயின் பண்ணாரு, எப்படி வச்சாரு, நாடி நரம்பு எப்படி பண்ணாரு நமக்கு தெரியும். ஆனா கத்த தெரியும், நம்மளை உருவாக்குற தேவன். அப்போ நீங்க நம்ம உருவாக்குற அந்த தேவன் மேல நீங்க கண்ணை மூடி ஒரு விசுவாசத்தை வச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யணுமோ ஆட்டோமேட்டிக் ஆட்டோ செஞ்சு கொடுத்துருவாரு. நீங்க சொல்லலாம், என்னோட இந்த ஹார்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கா, நீங்க சொல்லுங்க, ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறாரு அவரு. அதை நான் சொல்லுறேன், ஹார்ட்ல என்லார்ஜ் ஆயிடுச்சு டாக்டர் சொன்னாங்க. ஆயிடுச்சு, எங்க டீமுக்கு பிறகு ஒரு 6 மாசத்துக்கு பிறகு அப்ப சொன்னாங்க, செக்அப் பண்ணோம், உங்க ஹார்ட் என்லார்ஜ் ஆயிடுது, அது நீங்க ஓட முடியாது, வேலை செய்ய முடியாது, உங்களுக்கு மூச்சு வாங்கும் அப்படி. நாங்க இல்லையே நல்லா தான் இருக்கிறேன். அப்புறம் ஹார்ட் என்லார்ஜ் ஆயிருக்கு ஸ்கேனிங்க தெரியுதுன்னாங்க. நான் சொன்னேன், ஏசப்பா உள்ள உட்காந்துருக்காங்கல்ல, அதனால ஹார்ட் தெரியும் பெருசா இருக்கணும், யாராவது உள்ள உட்காந்து பெருசா இருக்கும் ஹார்ட். நான் சொல்றேன், ஐயோ என்னம்மா இதுனாங்க, என்னமாட்டாங்க டாக்டர், என் ஹார்ட்டுக்குள்ள ஏசப்பா உட்காந்துருக்காங்க, அதனால ஹார்ட் பெருசா இருக்குது, அதனால எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிங்க. 2006 நவம்பர்ல சொன்னாங்க. அப்போ கத்திரச்சிலே உள்ள உட்காந்துருக்கிறாருல, நம்ம அப்படி நினைக்கிறோம். நடக்கும்போது ஏசப்பா நீங்க தான் நடக்கிறீங்க, நடக்க வைங்க அப்படி கத்து. அவ்வளவு பயங்கர விசுவாசத்தை வச்சுட்டோம்னா நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. எந்த ஒரு காரியத்துக்கும் ஆண்டவரே நடத்துவார். நம்ம விசுவாச குறைவு வரும்போதுதான் நமக்கு சண்டை. யாக்கோபு 1:6 வாசிங்க. ஜேம்ஸ் 1:5 வாசிங்க. நம்ம வந்து எப்போதுமே நம்ம வாழ்க்கையில நமக்கு வந்து கர்த்தர் முழுச நம்பிக்கை வைக்கிறது இல்ல, சந்தேகம். அதே எப்படி செய்வாரு, அதே எப்படி பண்ண முடியும், நிறைய சந்தேகங்கள் ஜாஸ்தி. பாருங்க வாசிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினாலும் அடிக்கப்பட்டு அலைகிற கடலின் அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறான். எவ்வளவாயிலும் சந்தேகப்படாம கேட்கணுமா? நீங்க கொஞ்சம் கூட சந்தேகப்படாம விசுவாசம் கேட்க கடவன். சந்தேகப்பட்டுட்டோம்னா, சந்தேகப்படுகிறவன் காற்றாண்ட அலைகிற அடல் கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அடுத்த வசனம் வாசிங்க. அப்படிப்பட்ட மனுஷன் நான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பான். நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்கன்னா எனக்கு தருவான்னு நினைக்காது, ஆண்ட விட்டுருங்க. அப்படி சந்தேகப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன இருக்குது, நான் கூட சில விஷயத்துல சில ஜெபம் போது ஒரு செகண்ட் ஜெபம் அவ்வளவுதான். நான் எப்போதுமே அந்த ஒரு செகண்ட் ஆண்டருக்கு ஜெபம். இப்போ ஒரு காரியம் என்னன்னா ஒரு செகண்ட் விசுவாச, ஏசப்பா இந்த காரியம் ஆகுதுன்னு ஏசப்பா நீங்க பொறுப்பெடுத்துக்கங்க அப்படின்னு விட்டுருவேன். நான் இந்த ஒரு செகண்ட்ல நான் சில வேலை எனக்கு வந்து அது எப்படி நடக்குன்னா, நான் சந்தேகப்பட்டேன் இன்னைக்கு அவுட் கிடைக்காது அந்த பொருள். அப்ப எனக்கு தெரியும். அப்ப என்ன திருப்பி சாரி நான் சந்தேகப்பட்டேன், மன்னிச்சிருக்கேன். கொஞ்சம் டைம் எடுக்கிறதே எனக்கு வந்து சந்தேகப்பட்ட மாதிரி தான். அப்படி சாரின்னு மன்னிச்சிருக்கேன். கத்திர ஆட்டோமேட்டிக்கா அந்த காரியத்தை வைக்க செஞ்சிருவாரு. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, சந்தேகப்படாம கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியம் கிடைக்கும். விசுவாசம் ரொம்ப ஈஸியான காரியம். ஆனா அதை கையில புடிச்சுக்கிறது எவ்வளவு கட்டுமான காரியம் தெரியுமா? எல்லாரும் வராது. அது எப்படி சொல்றீங்க, அது எப்படி விடுவாங்க? அந்த ஆண்டத்துல கையை விடுனா விடணும், ஓகே. இதை விட்டுனா விட்டுறணும்.
இந்த ஊருக்கு வரும்போது அப்படிதான் சொன்னாரு. நான் நடத்துறேன்னாரு, வேலையை விட்டுரு சொன்னாரு. அதே எப்படி வேலையை விட்டு 3 பொம்பளை பிடிச்சிருக்கிறோம், எப்படி கல்யாணம், எப்படி நாங்க காலத்துல ஒட்டுறது, நகையை போடுறது, நம்ம யோசித்தோம். ஆண்டா நான் தானே உன்னை பிள்ளைகளை கொடுத்தேன், நான் தான் நடத்த போறேன், உனக்கு என்ன வந்தது, நீ என்ன செய்ய போற, போ. பயங்கரமா ஆனானப்பட்ட ஆபிரகாமே சொத்து பத்து பெரிய சொத்து, பெரிய பணக்காரன், 318 வேலைக்காரன் வச்சு நடத்துறாரு. ஆனானப்பட்ட ஐஸ்வர்யான ஆபிரகாமே நான் சொன்னோட போனா உனக்கு என்ன வந்துச்சு போ அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. சொன்னேன் நம்ம இதுக்கு அங்க இருந்தா செத்தோம், போட்டு வந்தோம். நீங்க என்ன பாரு 20 வருஷம் கண்ண மூணு முடிச்சு கருத்து எவ்வளவு அழகா நடத்திருக்காரு. சந்தேகப்பட்டு உட்கார்ந்துருந்தா என்ன கொஞ்சம் பிரச்சனை. இன்னொருத்தோட சொன்னாரு, நீங்க ஏன் அந்த ஊர்ல இருக்கிறீங்க, இங்க ஊழிய தரேன், நானு வீடு தர்றேன், உனக்கு நீங்க வாடகை கொடுக்கணும், என்னுடைய மினிஸ்ட்ரியில நடத்துங்க இதெல்லாம் சொன்னாங்க. நீங்க நடத்துவீங்க, ஜீவன் போயிட்டா நிஜமாவே அந்த ஊர்ல நாங்க இருந்து அவங்க கொடுக்கற காசு பணத்தை நம்பி நாங்க ஊழியம் செஞ்சிருந்தோம்னா இருந்திருக்க மாட்டோம். நிச்சயமா ஊழியர் ஆசீர்வாதமா இருந்திருக்காரு. இன்னைக்கு கத்தர் நம்பி இந்த ஊருக்கு வேற எத்தனையுமே இல்லை, கத்தர் மட்டும் நம்பி வந்தோம். கத்தர் பாருங்க இன்னைக்கு அழகா நடத்துறாரு. 20 வருஷம் கடந்து போச்சாரு, பிள்ளைகளுக்கு கல்யாணம் கொடுத்து 6 பேரை பிள்ளை சந்தேகப்பட்டா கிடைக்கவே கிடையாது. அதனால உங்களுக்கு என்ன சொன்னா, விசுவாசங்கள் ஈஸியான காரியம், ஆனா நம்ம சொல்றது ஈஸி, ஆனா வாழ்க்கையில அதை நீங்க கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான காரியம். அதை சொல்ற கட்டுகள விசுவாசத்தோட நீங்க மலையை பார்த்து போயிட்டு கூட போவான், ஆனா கடுகளும் கிடையாது நம்மகிட்ட. அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு அர்த்தம், கடுகளவு கூட விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் எங்க யூத் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு இது கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? எங்க யூத் பிள்ளைகளுக்குலாம் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இந்த வருஷம் டைம் ஆயிடுச்சு, ஆனா கூட விசுவாசம் சொல்ல போட மாட்டேன். ஒரு அந்த பிள்ளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் இன்னைக்கு விசுவாசம் பத்தி நான் எடுத்துக்கிறேன். ஒரு நாள் எடுத்து சொன்னேன், இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட். இந்த வாரத்துல எதையாவது ஒரு காரியத்தை ஆண்டவர்கள் நம்புங்க. நீங்க நம்பி நீங்க சொல்லிக்கணுமா, நம்பி நீங்க ஒரு காரியத்தை விசுவாசிங்க. அது அடுத்த வாரம் ரிசல்ட் சொல்லுங்க, நடந்துச்சா இல்லையா. அப்போ அடுத்த வாரத்துல கொஞ்சம் அது எப்படி ஆண்டி நான்லாம் நம்பலன்னு சொன்னாங்க. அவங்கள அடுத்து ஓகே விடுமா, உனக்கு கிடைக்கவே கிடையாது. அதுக்கு மாயா சொன்னாங்க, ஒரு பொண்ணு இருந்தாங்க, அது சொன்னாங்க. நான் பார்த்தேன் இந்த ஆண்டி சொன்னாங்களே என்ன செய்யலாம் யோசிக்கலாம். காலேஜுக்கு போகும்போது ஒரு ஷோகேஸ் பொம்மையில ஒரு ட்ரெஸ் இருந்துச்சான். அப்போ அந்த ஆண்டவரே இந்த அது எங்கேயோ காலேஜ் போற வழியில இந்த கடையில உள்ள இந்த ஷோகேஸ் உள்ள ட்ரெஸ் எனக்கு கிடைக்கணும், நீங்க வாங்கிட்டாங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டு விசுவாச ப்ராஜெக்ட் கொடுத்தேன், எப்படி ஆண்டு விட்டு எடுத்து பாருங்க. சரிட்டு ஆயிடுச்சு. சண்டே மண்டே காலேஜ் போய் ஓத்தாலாம். மண்டே ஆச்சு, டியூஸ்டே ஆச்சு, வெனஸ்டே ஆச்சு. வெனஸ்டே நைட் அவங்க அப்பா ட்ரெஸ் வாங்கினான், அதே ட்ரெஸ் இவங்க எங்க வாங்கினாங்க. அவ என்ன கேட்டா, அந்த ஷோகேஸ் பொம்மையோட ட்ரெஸ் தான் வேணும் கேட்டேன். பார்க்கலாம் பார்த்துட்டு எப்ப எங்க வாங்கினாங்க, அங்கேயே எப்ப போன நீனு. ஒரு ஆட்டோ டிரைவர் அவங்க சொன்னாங்களா, இல்ல ஆட்டோல ஒரு கிராக்கி வந்தாங்க, போனேன் அங்கதான் இறக்கி விட்டேன். இறக்கி விடும் பார்த்தா அந்த ஷோகேஸ் பொம்மை அழகா இருந்துச்சு, இந்த பொம்மையை பார்த்தா உனக்கு செட் ஆகும் மாதிரி தெரிஞ்சு, சரி பார்க்கலான்னு வாங்கிட்டேன். ஆட்டோ காசு கொடுத்தாரு, வாங்கிட்டேன். வந்து சாச்சுனா எவ்வளவு பெரிய கிருப வருங்க. அப்ப அப்படி டெஸ்ட் வச்சா, ஆனா நம்ம டெஸ்ட் வைக்க கூடாது. ஆனா என்ன சொல்றாரு, இதை சோதிச்சு பாரு, நான் நடத்துறல பாத்துக்கோ, கேக்குறல தசம் போது கொடுத்து சொல்றாரு. நான் வாரத்தை படைச்சு ஆசைங்க இல்லையானே எனக்கு டெஸ்ட் பண்ணி பாருன்றாருல. அப்ப கத்துல டெஸ்ட் பண்றது சொல்றாருல, அதான் டெஸ்ட் பண்ணிக்கிறார். அதுனே ஆனா டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டோம்னா விசுவாசத்துக்கு போக மாட்டோம். நம்ம சொல்றோம்ல, நான் நிறைய நாட்டோட ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கிறேன். ஆனா கத்த இன்னைக்கு இந்த 42 வருஷத்துல அழகா நடத்திட்டு வர்றாரு. இல்லைன்னா ஒரு சாட்சி கூட சொல்லணும். அது சரி, உங்களுக்கு விசுவாசத்தை கொஞ்சம் சொல்லிட்டு நான் சாட்சி சொல்றேன் பாருங்க. ஆபகுக் 1:5, அதாவது ஆபகுக் 1:5 நீங்க விவரிக்கப்பட்டா கூட விசுவாசிக்க மாட்டீங்களா, உங்களுக்கு எடுத்து சொன்னா கூட விசுவாசிக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட காரியத்தை நடத்தி தருவாரு. நீங்க அது ஆபகுக் கண்டுபிடிக்க கட்டால நீங்க அடுத்தது வாசிக்கிறீங்களா? ரோமன் ஆபகுக் 1:5 கிளந்தோம். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விசுவாஸ் விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசிக்க முடியாத
உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். பாருங்க, விவரமா சொன்னா கூட உடனே விசுவாசிக்க முடியாது. பாருங்க, நீங்க விவரிச்சு சொன்னா கூட, யாராவது சொன்னா கூட உணவு நீங்க எப்படி விசுவாசிக்க முடியாது. அது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், ஆச்சரியப்படுவீங்க. அதோட விவரிக்கப்பட்டா கூட உணவு விசுவாசிக்க முடியாத பெரிய ஆச்சரியத்தை செய்வார். இந்த இடத்துல எங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ராஜீவ் காந்தி இறந்த டைம், என் பிள்ளைக்கு 1.5 வயசு கடைசி பொண்ணுக்கு. நாங்க வந்து ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம், பாதி வழி வந்துட்டு இருக்கிறோம், சேலம் தாண்டி நமக்கு தாண்டி வந்துட்டு இருக்கிறோம். வந்துட்டு போது சடனா ஒரு பெரிய கல்லப்படம், பயங்கர கலாட்டா ராத்திரி நடத்துல. என் பிள்ளைங்க 3 பிள்ளைங்களும் நாங்க எப்போதுமே தம்பி வந்து இதுல இருக்கிறனால எங்களுக்கு விஐபி வாங்கி கொடுத்துருவோம். முன்னாடி இருப்போம், முன்னாடி பெட்ஷீட் போட்டுருவோம், நீட்டா போட்டு பிள்ளைங்க படுக்க வச்சிருவோம். படுக்க வச்சு நாங்க ஒரு சீட்டு, அவங்க அந்த சீட் ஒரு சீட்டு படுத்துருவோம். நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம். 2:30 மணிக்கு ஒரு கல்லு பெருசா தூக்கி போட்டாங்க. கல்லு பஸ் சரி படிக்கிறது தெரியல, கல்லு போட்டு பஸ் உடஞ்சிருச்சு. பஸ் எல்லாம் வந்து பயங்கர கலாட்டம் நடந்துருக்குது. முடிச்சு பார்த்தா என்னடா இது, ஆச்சரியமாச்சு. டிரைவர் கடை சொன்னாங்க, இனி பஸ் ஓடாது. இன்னும் பஸ் விட்டு ஓடிட்டாங்க. எல்லாரும் பஸ் விட்டு இறங்கி ஓடுறாங்க. நாங்க 3 பிள்ளைங்க, கடைசியில் 1.5 வயசு. நாங்க 1 வாரம் ஜாலி பண்ணிட்டு அவ்வளவு நக்கேஜி என்ன செய்ய, இவ்வளவு எல்லாத்தையும் எடுத்து கீழே இறங்கணும். இறங்கும் போது இவ்வளவு ஷார்ட் கூட வேக தெரிஞ்சிச்சு. இறங்கி ஸ்டெப் போட்டு கீழே இறங்கணும்னே ஆண்டோட கேள்வி கேட்டாரு, நீ எங்க போறேங்கிறாரு. ஓடுறேன் ஆண்டவரே. நீ எவ்வளவு தூரம் ஓடுவேன்னு கேட்டாரு. எல்லாரும் ஓடுறாங்க, ஓடுற வரைக்கும் ஓடுறேன். அப்புறம் என்ன செய்வேன், கடைசி வரைக்கும் ஓட்டு வேண்டவரே எங்களை காப்பாத்துக்கு. யாரு இப்ப நீ கேட்க கூடாதுன்னு கேட்டாரு. நீ ஓடுற வரைக்கும் ஓடிட்டு தானே கேட்க போறேன்ற, இப்ப கேட்க கூடாது. ஐயோ தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே. சரி அப்படின்னு எல்லாம் விட்டாங்க. அவன் தீ வைக்க போறேன்னு வந்து நிக்கிறான். ஏ ஓகமா ஓகமா எங்கேயா தீ வைக்க போறாங்க, தமிழக சேலத்தாங்க தீ வைக்க தீ இந்த பெட்ரோல் ஆண்டதுனாரு. ஓகே ஆண்டவரே, எங்களை உயிரோடு வச்சு நாங்க இருக்கிறோம், நீங்க காப்பாத்து. எனக்கு தெரியாது அந்த இடத்துல சேவை எங்களை காப்பாத்த நீ வல்லவராக இருக்க முடியாத சோதராடு ஸ்டெப் போட்டு அங்கே நின்ட்டேன். அப்படி சொல்லி ஒரு செகண்ட், இந்த ஜெபத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு செகண்ட். போலீஸ் சத்தம் கடிச்சு போலீஸ் வந்து இந்த தீ வைக்கிற ஓடிப்பிட்டாங்க. பஸ் தீ வைக்கல. உடனே போலீஸ் வச்சு நாங்க உங்களெல்லாம் காப்பாற்ற முடியாது. 3 பஸ், வேளாங்கண்ணி ஒரு பஸ், மதுரை ஒரு பஸ், தூத்துக்குடி பஸ், 3 பஸ் லைனா நிப்பட்டாங்க. எல்லா 3 பஸ்ஸோட ஓடிப்பிட்டாங்க. கொஞ்ச தூரம் அவங்க நிக்கிறாங்க, நான் வரலையே நீங்க பார்த்து நிக்கிறாங்க. நாங்க அங்கேயே ஸ்டெப் போட்டு இறங்கி கேள்வி இடத்துல நிக்கிறேன். அப்படி சொல்றாரு. அப்போ பஸ் போலீஸ்காரங்க பஸ்ஸை நாங்க ப்ரொடெக்ட் பண்ண வந்துருங்க, நீங்க பஸ்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கங்க, பஸ்ஸுக்குள்ள நாங்க உட்காந்து நான் வேலையே இருக்கோம் ஆண்டு சொல்லிட்டாருல காப்பாத்துறேன்னு. நீ ஓடி போயிட்டு எனக்கு முடிவியா? அப்ப நம்ம என்ன சொல்றோம், நம்மளுடைய திறமையில நம்மளோட முயற்சியில நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். எந்த விஷயத்தையும் பாருங்க, நம்மளால எவ்வளவு முடியுமோ மேக்சிமம் செஞ்சு பார்ப்போம். அப்புறமா தான் ஒண்ணுமே முடியல, டாக்டர்ஸ் கைவிட்ட பிறகு தான் ஐயோ ஆண்டவரே இது முதல்ல ஆர்டர் போட்டுக்கலாம்ல, செலவாது மிச்சம் ஆயிருக்கும்ல நமக்கு. ஆண்டவர் சொல்லியிருந்தா ஆண்டவரே அடுத்துறாரு, நீ அப்பவே வந்து அப்பவே சோமாக்கி இருப்பேன்ல, உட செலவு உனக்கு அவசியமா ஒரு டைம் வேஸ்டா எல்லாத்தையும் கேட்பார்ல ஆண்டவரே. அதான் கேட்டாரு, நீ எவ்வளவு தூரம் ஓடுவேன், ஓடிட்டே இருப்பேன் ஆண்டவரே. ஓடின பிறகு கடைசியா உங்களை தேடுவேன் ஆண்டவரே, கூப்பிடுவேன்னு. கடைசியா தான் என்கிட்ட வருவியா, முதல்ல வரக்கூடாது. அன்னைக்கு அடிச்சாரு மண்டையில. அன்னைக்கு யோசித்தேன், எந்த ஒரு காரியத்தை எடுக்க முடியும், நம்ம ஜோமெண்ட் ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், கத்தருடைய வாக்கி செய்வார். நம்ம ஏன் செய்யணும், நமக்கு கத்தர் இருக்கிறார்ல. இப்ப வரைக்கும் அப்படித்தான். உடனே பஸ்ல ஏறி உட்கார்ந்தோடனே பஸ் அதுக்குள்ள ஓடி போனவங்களாம் ஓடியாந்தாங்க. நாங்க மட்டும் பஸ்ல கேட்டு உட்காந்துக்கிறோம். ஓடியாந்தாங்க எல்லாரும், வாசல் எல்லாம் உட்காந்தாங்க, பஸ்ல உட்காந்தாங்க. பஸ் ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு போய் நிப்பாட்டாங்க. நான் எப்போது கேன்லு தீப்பெட்டி எல்லாமே வச்சிருப்பேன். கைக்குள்ள இந்த ஹேண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கு, அதில் ஊசி நூல் சின்னதெல்லாம் கத்திரிக்கோளம் தூக்கி போடாதுவாங்க. ஆனால் கூட எல்லாத்தையும் ஏதாவது இருக்கட்டும் வச்சிருப்பேன். எல்லாம் கைக்குள்ள செய்யறேன். கிழிஞ்சிருச்சானுச்சே திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாமே வச்சிருப்பேன். உங்களுக்கு ஒரு ஸ்கூல் விட்டு நிப்பாட்டி சொல்லிட்டாங்க, உங்களை நாங்கள் காப்பாற்ற முடியாது, பஸ் 3 நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவோன்ட்டாங்க. ஓகேண்ணா. அதுக்கு ஒருத்தர் வந்தாரு, இந்த ஸ்கூலை திறந்து வச்சு உங்களுக்கு இஷ்டம்னா இந்த ஸ்கூலுக்குள்ள போய் உட்காந்துருக்காங்கன்னாங்க. ஸ்கூல்ல லைட்ல உள்ள நான் பார்த்தேன், யாருமே போல. இடத்துல கேன்ல வச்சுக்கல, நீட்டா போனோம். பாப்பா வச்சுட்டு சாப்பாடு எங்கேயாவது நம்ம தருவார். கத்தர் தானே சொன்னார் நீ உட்காருன்னு. அப்ப சாப்பாடு அவர் தானே தரணும். கேரித்திட்ட போய் எதையா உட்கார சொன்னா அவர் தானே உட்கார சொன்னாரு. அவர் நல்லா படுத்து தூங்கினாரு. வேடாவோட இந்த வேலையா வெட்டியா நல்லா படுத்து தூங்கினாரு. காலை டைம் கூட்டே கரெக்டா காக்கா கொண்டு கறி ஜோறு போட்டுச்சு, அது சப்பாத்தி எல்லாம் கொண்டு கொடுத்துச்சு. நல்லா கறி ரொட்டி தின்னாரு, திருப்பி தூங்கினாரு. திருப்பி சாயங்காலம் எழுந்திரிச்சிச்சு, திருப்பி சாப்பாடு. என்ன வேலை இருந்துச்சு, அழகா நல்லா ஆறாம் ரெஸ்ட்
எடுத்தாரு. அதான் நினைச்சேன், கர்த்தர் தானே சொன்னாரு நீ போ நான் பாத்துக்கிறேன்னு. ஓகே, ஸ்கூல் அதுதான் திறந்து வச்சிருக்காரு. உள்ள போய் வந்து சொன்னோம். கடைசி பிள்ளை மட்டும் நான் வச்சுட்டேன். கடைசி 2 பிள்ளை எங்க ரூட்டி ஒட்டி போட்டு சொன்னேன், நீங்க போங்க போய் பாருங்க, எங்கேயாவது பிள்ளைக்கு சாப்பாடு கிடைக்கும். முக்கியமா கடைசி பிள்ளை 1.5 வயசு பிள்ளை, அவளுக்கு பால் முக்கியம். எங்கேயாவது எடுத்து பால் உட்கார வச்சிருப்பாங்க, போய் பாருங்க. இவங்க பாப்பாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. பெரியவளை அவள் பாவ சட்டை போட்டிருந்தா கூட்டிட்டு போயிட்டாங்க. நானும் எங்க ரேசி 2 வச்சு அந்த ரூம்ல போனேன். பெட்ஷீட் போட்டேன். நாங்கள் பெட்ஷீட் போடுறேன், எப்போதுமே பெட்ஷீட் எடுத்து போடலாம். ஊருக்குலாம் நான் பஸ்ல தூங்க வைக்கிறேன். பெட்ஷீட் நீட்டாக விரிச்சு நீட்டாக கேன்ல கொடுத்து வச்சுட்டு நான் பாட்டுக்கு போய் பஸ் உட்காந்தேன். பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு இப்படியே உட்காந்து மீட்டர்னு போய் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆடு கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஸ்கூலுக்குள்ள தான் வந்தாங்க. கத்த வச்சாங்க. கொஞ்சம் தீபம் வந்தாங்க. யாரோ ஒருத்தங்க பால் கறந்துட்டு இருந்தாங்களாம். போய் கேட்டோடனே, ஐயோ நாங்க ஹோட்டலுக்கு பால் வைக்கணும், ஹோட்டலாம் அடைச்சிட்டாங்க. சரி உங்களுக்கு பால் 1.5 வயசு பிள்ளைங்க சொல்லி கேட்டுட்டு பாலை காய்ச்சி சுகர் போட்டு ஆத்தி ஒரு பெரிய பாட்டில், நாங்க வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஐயோ போய் பிள்ளைங்க அங்க இருக்காங்களா, சரி இவ்வளோ பெரிய பெரிய பாத்திரங்க, நிறைய 3 பஸ்காரங்க இருக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பாத்திரம் நிறைய பால் அதில் சுகர் போட்டு காய்ச்சி கொண்டு கொடுத்தாங்க. அது மட்டுமா, பாவுடைய மடிய புளிமா 10 ரூபாய்க்கு அவ்வளோ வாழைப்பழம், அவ்வளோ பண்ணு. ஏன்னா நாளைக்கு பழம் கெட்டு போயிடும் சொன்னா நாளைக்கு வச்சுத பழம் கெட்டு போகுது சார், வாங்கிக்கங்க சார். இல்லை 3 நாள் திறக்க மாட்டாங்களே. எல்லா வாழைப்பழத்தையும் போட்டு பன்னியும் போட்டு கொடுத்தான். வந்தா எல்லாம் மடி தூக்கிட்டு வந்தா. பார்த்தா அவ்வளோ பண்ணு. சரி ஓகே, நாங்கள் உட்காந்து யாரையும் குட்டி பிள்ளைங்க இருக்காங்களோ எல்லாரும் கொடுத்து சாப்பிட்டோம். அதுக்குள்ள ஒருத்தவங்க வந்தாங்க. நீங்க விவரிக்கப்பட்டாலும் ஆச்சரியமான காரியம், நீங்க விசுவாசிக்க முடியாது. 150 பேர் 3 பஸ்காரங்க நாங்க இருக்கிறோம். ஸ்கூல திறந்து வச்சாங்க. வந்தாங்க ஆளுங்க காலையில எல்லாருக்கும் இட்லி. ஏன்னா ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க. நான் ஹோட்டலுக்கு அரைச்ச மாவு வேஸ்ட் எல்லாம் ஊர் பெரியவங்களா சேர்ந்து சொல்லி எல்லா ஹோட்டல் மாவும் வந்துருச்சு. இங்க வந்து எங்களுக்கு அந்த ஸ்கூல் ஹாஸ்டலே சாப்பாடு. இன்னைக்கு அந்த ஜனங்கள் நாங்க மறக்க முடியாது. அந்த மருத்துவ ஜனங்களை நமக்கு தாண்டி மறக்கவே முடியாது. உள்ளேதான் எங்களுக்கு ஃபுல் இட்லி. இல்லை நான் இட்லி சாப்பிட மாட்டேன். உடனே என் ஒய்ஃபுக்கு இட்லி பிடிக்காது. அதுக்கு நாங்க பூரி செஞ்சாருன்னு எனக்கு பூரி செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் எல்லா ஹோட்டலோட இது வாழைப்பழம் கடையில் போல கெட்டு போகல. எல்லா வாழைப்பழம் ஃப்ரீயா சப்போர்ட் போட்டாங்க எங்களுக்கு. கத்தரி கிருவேல இதே 10 நிமிஷம் ஜேர்னி பண்ண சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு குட்டி பால் கூட இல்லையா, போக முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எங்களுக்கு ராஜ உபச்சாரம். நீங்க நம்பவே மாட்டீங்க, விவரிக்கப்பட்டு நம்ப முடியாது உங்களால. அவ்வளவு பேருக்கு பெரிய இடத்துல நாங்க வாடகை உட்கார்ந்துருந்தோம். நீட்டா சாப்பாடு. இது கல்யாண வீட்டுக்கு மாதிரி நடந்துச்சு. 150 பேருக்கு ஃபுல் ஹாஸ்டல் சாப்பாடு எல்லாருக்கிட்டு. அது இவங்களுக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, உப்புமா கறி கொடுத்தாங்க. சரி உப்புமா கறி கொடுத்தாங்க. ஒரு இது பஞ்சாப்காரங்க இருந்தாங்க. நகி நம்ம இதுதான் இருக்கு என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, சப்பாத்தா பிடிக்கும்னு இருந்தாங்களா. உடனே ஒரு வீட்டில் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தாங்க. எங்களுக்கு பம்பு செட்டை திறந்து விட்டு போய் குளிச்சுட்டு வாங்கன்னு அனுப்புனாங்க. பக்கெட் கொடுத்தாங்க. எல்லா இடத்தையும் திறந்து கொடுத்து யார் யாருக்கு போன் பண்ணி இஷ்டப்படணும் போன் பண்ணுங்க, பக்கத்துல இருந்து வந்து கூட்டு போட்டு உங்களான்னு அப்படி எல்லாம் ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க. என் மகளுக்கு லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. இவளுக்கு அந்த பால் விட்டு ஒத்துக்கலையே நம்ம. உடனே டாக்டர் வந்தாரு. போட்டோ வச்சிருக்கேன். டாக்டர் வந்தாரு. அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு பிள்ளைக்கு வந்து தன்னுடைய ஹாஸ்பிட்டல பின்பக்கம் திறந்து அவளுக்கு மெடிசன் எடுத்து கொடுத்து அப்புறம் லாக்டோஸ் தான் குடிச்சு பழக்கம் அவளுக்கு. உடனே லாக்டோஸ் பால் அந்த மெடிக்கல் திறந்து எங்களுக்கு ஸ்பெஷலா கொடுத்தாங்க. பாருங்க ராஜ உபச்சாரம். நாங்க வாடு ஆரம்பப்படுத்தோம். நிறைய புக்ஸ் எல்லாம் கொடுத்து போட்டு டிவி எல்லாம் கொடுத்து நீங்க இதெல்லாம் பாருங்க நாங்க சமையல் பண்றோம். நாங்க பெட்டு அதுல என்னன்னா பஸ்ல நம்ம போகும்போது யாராவது தள்ளி பாருங்க, ஏன் இடிக்கிறீங்க இங்க இங்க அப்படிதான் சொல்லுவோம். பஸ்ல போகும்போது யாராவது தூக்கல, ஏன் இப்படி விடுறீங்க, கொஞ்சம் தள்ளி விடுங்க அப்படி சொல்லிட்டு இருந்தோம். நாங்க பொதுவா நம்ம சொல்றேன் நானே. பஸ் கொஞ்சம் ஜர்க்கானாலே ஐயோ என் மேல இடிக்கிறாங்க பேசுறேன். நிறைய பேர் கேட்டிருக்கேன் நானு. அந்த இடத்துல ஒரு பெரிய ஹாலு எல்லாம் அழகா ஃபேமிலியா நீட்டா பெட்ட போட்டோம். நாங்க எங்க ஃபேமிலி உடனே இங்க அவரு ஹஸ்பண்ட் அவங்க பிள்ளைங்க அப்படி அங்க ஒய்ஃபு அப்படி இப்படி 150 பெரிய ஹால்ல படுத்திருந்தாங்க. நன்சு இருந்தாங்க, கேத்தலிக் நன்சு, வேளாங்கண்ணி வந்தவங்க இருந்தாங்க. எல்லாம் சாயந்தரம் பாட்டு பாடி ஜோ பண்ணாங்க. எங்களுக்கு சந்தோஷம். நாங்களும் சேர்ந்துட்டு வர போயிட்டு இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எந்த பாகுபாடு அவ்வளவு பேரும் சாப்பாடு டைம் சாப்பாடு வாங்கணுவாங்க. நாங்க பேசுவோம் 3 days அது
வெனஸ்டே நம்ம இறந்தாரு, தேர்ஸ்டே தான் இது அன்னைக்கு வெனஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே தான் அடக்குது. பம்பு செட்டை குடிச்சு நாங்கள் வாடகை ஆடாம நல்லா வயலெல்லாம் போயிட்டு ஜாலியாக வந்து நிற்போம், சாப்பாடு ரெடியாக இருக்கும். சனிக்கிழமை நாங்கள் வெள்ளிக்கிழமையோட எல்லாம் அடக்கூடாது. சனிக்கிழமை காலைல 5 மணிக்கு போகும்போது ஊர் ஜனங்களாம் வந்து எங்கள் வழி அனுப்பி வச்சாங்க. அங்கே 5 மணிக்கு அவ்வளோ பேருக்கு காஃபி போட்டு கொடுத்து 2 பஸ், ஒரு பஸ் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த பஸ்ல வாங்க ஏங்கிட்ட உட்காருங்க, சீட்டே இல்லை, ஃபேன்ல உட்காந்துட்டாங்க, வாங்க வாங்க. நான் சொன்னேன் இது போகும்போது எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு இதே பஸ்ல, வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க, பரவாயில்ல பரவாயில்ல. சிட்டியில வந்து இறங்கிட்டு போயிட்டாங்க, நல்லா இருக்கீங்களா, சரி என்ன நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் நினைச்சு ஒரு குடும்பம் மாதிரி தெரிஞ்சிச்சு. எவ்வளவு பெரிய ஆச்சரியனா எங்க லைஃப்ல அது நடந்தது. நான் கத்தர் மறக்கவே முடியாது, ஜனங்களையும் மறக்க முடியாது, அந்த டாக்டரை மறக்க முடியாது. கத்தர் அவங்க நல்லா வைக்கணும், ஆண்டவர் ஆசிரமம் வைக்கணும். அவங்க எல்லாரும் மல்லூர் அந்த இடத்துல இருந்து பாருங்க. ஒருவேளை இது வந்து எல்லாருக்கும் போகுமான எல்லாருக்கும் பார்ப்பாங்கன்னா அந்த நன்றி அவங்களுக்கு நாங்க காட்டுறத கடவுளை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா எங்க லைஃப்ல மறக்க முடியாது. நிஜமா அந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், அவங்க இதெல்லாம் போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம். நாங்க போட்டோலாம் எடுத்தாங்க எங்களை. 10 நிமிஷம் ஜேர்னி பண்ற இடத்துல சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டாங்க. சொன்னாங்க ஐயோ சாப்பாடு 3 days ரொம்ப கஷ்டப்பட்டோம், பிள்ளைக்கு பால் இல்லாம கஷ்டப்பட்டோம், டாய்லெட் போக முடியல அப்படின்னு. ஆனா எங்களுக்கு இங்க ராஜ மரியாதை, அதுல வேற ஹாஸ்டல் கிரில் போட்ட இடத்துல ஒரு இடத்துல கொடுத்தாங்க. நிறைய இந்த இதெல்லாம் கலாட்டா ஜாஸ்தியா, நீங்க எல்லாரும் லேடிஸ் இருக்கீங்க, கிரில் போட்ட ஹாஸ்டல் ரூம் ரோடு விட்டாங்க எங்களை விட்டு. அவ்வளவு பேரும் 150 பேர் இருப்போம். அப்போ அடுத்தது கத்தசனவே ஒரே ஒரு பவுல் நிமித்தம் அந்த முழு கப்பலை காப்பாத்தினார்ல. சொன்னாங்க கப்பல்ல பயங்கர இது வெள்ளம், இது வந்து சுனாமி அந்த மாதிரி வந்து எல்லாம் கப்பலே போடும்போது ஆண்டவர் உன் நிமித்தம் நான் காப்பாற்றுவேன். அப்புறம் நினைச்சேன் ஆண்டவரே எங்க கிட்ட சொன்னீங்க, நான் விசுவாசிக்க நான் நல்லவா கிடையாது, ஆனா நீங்க எங்கிட்ட வந்து பேசி எங்களை தெரிஞ்சு எடுத்து இந்த இடத்த கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. 150 பேரு அவ்வளவு பேரையும் அந்த பவுல் சொன்ன மாதிரியே அந்த கப்பல் சேர்த்து காப்பாற்றி பவுல் ஒரு நிமிஷம் கொண்டு நான் சொன்னேன் கத்தர் எங்கள் நிமித்தமாக கொண்டிருக்கிறேன். உங்க டிரைவர் கண்டிட்டு சொன்னோம் என் தம்பிகிட்ட போய் சொல்லுங்கன்னு. என் தம்பி அதான் வேலை பார்க்குறான், கண்டக்டர் டிரான்ஸ்போர்ட்லாம் வேலை பார்க்குறான். நீங்க போய் சொல்லுங்க எல்லாருக்கும் தம்பியை தெரிஞ்சிச்சு. கத்தர் பாருங்க, நம்ம இதெல்லாம் விவரிச்சா சொல்றா நம்ப முடியுமா? யாருமே நம்ப முடியாது. நாங்க வந்து சொல்றோம் அவ்வளவு ராஜ மரியாதை சந்தோஷம், அவ்வளவு ஆச்சரியம். 3 days பயங்கர கேம்ப்ல இருந்த மாதிரி கத்தர் யாரும் நம்ப முடியுமா? இதே நான் விசுவாசிக்காம போயிருந்தேன் வச்சுக்காங்க, ஐயோ எப்படி ஆண்டவரே எல்லாரும் ஓடிட்டாங்க நான் மட்டும் ஓடாம இருந்தான்னு சொன்னா போ. அப்ப பஸ்காரன் சரிப்பா நீ நம்ம விட்டுருமா, நம்ம எல்லாம் காட்டுல இருந்து கொண்டிதான் வீட வச்சுட்டு அந்த ஒரு செகண்ட்ல ஆண்டவர் நினைச்சு நம்ம கத்தர் சொல்லிட்டாரு ஓடி ஓடுனார்ல. போ எனக்கு என்ன வந்து ஏன் வரக்கூடாது, கத்தர் சொன்ன ஒரே நான் காப்பாற்ற மாட்டேன் உன்னைய, போ உள்ள போ. பஸ்ஸுக்குள்ள வந்து உட்காந்தோம், போலீஸ் என்ன நினைப்பேன். அதுக்கு அடுத்து எல்லாரும் வந்தாங்க, ஓடி போனாங்களா ஓடி வந்தாங்க, உடனே பஸ்கார் நிப்பாட்டி எல்லாம் ஏற்றிக்கிட்டா எடுத்து பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல விட்டுட்டோம். அப்ப எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அப்ப விசுவாசங்கிறது உங்களை பொறுத்தாங்க. விசுவாசங்கிறது மாமூலம் ஆண்டவர் வச்சிருக்கிறார், எல்லாருக்குள்ள இருக்கு. அந்த விசுவாசத்தின் அளவு உங்க கையில தான் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அது நடக்கும். நான் எங்க வாலிபடி கொஞ்சம் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு நீங்க வைக்கிறேன், சேலஞ்ச் பண்ணி எடுத்துக்காங்க. நான் எங்க வாலிபடி சேலஞ்ச் பண்ணும் வந்து சொன்னா ஆண்டவரே இந்த வாரத்துக்கு எனக்கு சைக்கிள் வேணும், எனக்கு தெரியாது என்ன செய்வீங்க அப்படி கேட்டானா. அவங்க அப்பா சனிக்கிழமை வாங்கி கொண்டு கொடுத்தாரா. கத்தர் பாருங்க எவ்வளவு பெரிய கிருபை. அப்ப பிள்ளைங்க நம்புதுகள்ல, பிள்ளைகளை போல நம்ம நம்பணும். அந்த விசுவாசம் நம்மகிட்ட இருந்தா ஆண்டவர் நம்ம கண்டிப்பா ஆசிரிச்சு கொடுப்பாரு. ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க அப்படிப்பட்ட விசுவாசம் வச்சீங்கன்னா நித்திய ஜீவன் கிடைக்கும் உங்களுக்கு. யோவான் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யோவான் இந்த ராஜீவ்காந்தி கலெக்டர் யாருமே நம்பவே முடியாதுங்க. அந்த பயங்கரமான அந்த ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு இடம் கிடைக்கும் நினைக்கவே. யோவான் 6ஆம் அதிகாரம் 40ஆவது வசனம். 6th chapter 48th verse. ஜான் குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. பாருங்க, நீங்க விசுவாசிச்சிட்டீங்கன்னா உங்களை கடைசி ஆண்டு வரும்போது திருப்பி வரக்கூடாது.
நம்ம விசுவாசம் குறை வச்சோன்னா இவ்வளோ நாள் பட்ட பிரயாசம் என்னங்க பிரயோஜனம்? அப்ப நீங்க என்ன செய்யுங்க, விசுவாசத்துல கரெக்டா நீங்க இருந்தீங்கன்னா, விசுவாசம் உறுதியா இருந்தீங்கன்னா நிச்சயமா நமக்கு நம்பிக்கை உண்டு. என் தேவன் வரும்போது என்னை அழைச்சிட்டு போவார். என் நம்பிக்கை இருக்கு. என் தேவன் என்னை அழைச்சிட்டு போவார், என்னை தூக்கிட்டு போவார். அவரு ஒருவேளை அதுக்கு முன்னாடி மரணம் வந்தா கூட என் ஆத்மாவை ஆண்ட கையில இருக்கும், நிச்சயமா இருக்கும். அப்ப நீங்க உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? அப்போ நீங்க விசுவாசத்தை குறை வைக்காதீங்க. விசுவாசத்தை மட்டும் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால என்ன வேணாலும் செய்ய முடியும். இந்த உலகத்தையே கலக்க முடியும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை இந்த உலகத்தை கலக்கணும், கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து கர்த்தர் கிரியை செய்யணும், உங்களுக்கு பெரிய பெரிய அதிசயம் அற்புதம் செய்யணும்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய விசுவாசம். விசுவாசத்தை வச்சுக்கங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாரு. ரோமர் 4:18-19 நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தா கூட நீங்க என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணும். ரோமர் 4:18-19 Romans 4:18-19 பாருங்க. நம்பளுக்கு ஏதுவில்லாத இருந்தும் நீங்க விசுவாசிச்சணும். அப்படி விசுவாசிங்கன்னா கண்டிப்பா உங்களோடு கூட கர்த்தர் உங்கள் மூலமா அநேக வச்சீங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறவருக்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏற்றக்கூடிய 100 வயதுள்ளவனாயிருந்த போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் காணாதிருந்தான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும்னு சொல்ல மாதிரியே தான் அநேக ஜாதி தகப்பனாவே நம்புறது 90 வயசு 99 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை இருந்துச்சா? ஆனா பெரிய ஜாதி வரப்போகுதுன்னாரு. 99 வயசு ஆயிடுச்சு. இவரும் செத்து போயிட்டா, சரீரம் செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஜீவன் இருக்குது வயசான காலத்துல. நம்புவதற்கு அநேக ஜாதிக்கு தகப்பனாகன்றாரு. நம்மளுக்கு எது ரைட்டா அது நம்ப முடியுமா? ஆனா அப்புறம் நம்பினார். அதான் போட்டு பாருங்க, உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசிச்சாரு. அப்போ அது ஆபிரகாமுக்கு அதனால விசுவாசம் தகப்பன் பேர் வந்துச்சு. அந்த ஆபிரகாம் விசுவாசம் எவ்வளவு பயங்கரமான விசுவாசம் பாருங்க. அந்த விசுவாசம் நம்மகிட்ட இருக்கா இன்னைக்கு? நம்மளை யோசிச்சு பாருங்க. ஆனாலும் பட்ட ஆபிரகாம் வயசான காலத்துல விசுவாசம். நமக்கு அவர் மாதிரி வயசாயிடுச்சா? யாருக்கு அவர் மாதிரி வயசு இல்ல, வயசு இல்ல. 99 விசுவாசிச்சாரு. 100 வயசு குழந்தை பிறந்துச்சு. 99 ஸ்டார்டிங்கோட ஒன்று இருக்காரு. இன்னும் 10 மாசம் ஆகணுமே, 2 மாசம் கூட இருக்கு. 10ஆம் மாசம் முடிஞ்சு கூட தானே 12 ஒரு வருஷத்துக்கு 12 மாசம், 2 மாசம் முடிஞ்சு போச்சு. 100 வயசு வரைக்கும் இன்னும் 10 மாசம். அடுத்த 3ஆம் மாசம் தான் அந்த அம்மா ஸ்டார்ட் ஆயிருக்கும். அடுத்த மாசம் தான் அந்த அம்மா கன்சீவ் ஆகுதே தெரிஞ்சிருக்கும். எப்படி 3 மாசம் 4 மாசம் ஆயிருக்குமா? ஆனா நம்புறதுக்கே ஏது இல்லை. என் தேவன் சொல்லிட்டார், நான் ஜாதியில் தாக்குறாங்க. இதே அவருக்கு பசுக்கள் நான் எப்படிங்க என் வீட்டுல ஒரு ஏரி இருக்கிறான், இதே சர்க்கரை அவனை நீங்க வளர்த்துக்கங்க, அவன் சந்ததியை வளர்த்துக்கங்க, உன் சந்ததியை வளர்த்து தருவேன். எனக்கு பிள்ளையே இல்லையே ஸ்டார்டிங்ல சொன்னாரு. ஆனா கத்தோட அதிசயத்தை அற்புதத்தை பார்த்து 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 என் தேவன் நடத்துறாரு. அப்ப நீங்க கூட விசுவாசம் சும்மா வராது, பயிற்சினாலதான் வரும். நீங்க எப்படி ஓட்டப்பந்தயங்களை பயிற்சி பண்றாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க விசுவாசிச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த வாரத்துல உங்களுக்கு ஒரு டெஸ்ட், உங்களுக்கு நீங்க விசுவாசம் நம்பிக்கை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சுன்னா விசுவாசத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க உலகத்துல எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. எதுவும் பாத்துக்கோங்க, எங்க அப்பா பாத்துக்குவாரு, எல்லாரும் அடுத்துதான் எங்க அப்பா பாத்துக்குவாரு, ஏசப்பா பாத்துக்குவாரு, எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை, தேவன் பாத்துக்குவாரு. இங்க வரைக்கும் சொல்லுனேன், இங்க வரைக்கும் வரும், உள்ள போகுது, தேவன் பாத்துக்குவாரு. உள்ள போச்சுன்னா என்ன அர்த்தம்? சத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ எவ்வளவு நம்பிக்கையா இருந்தாங்க, நாங்க செத்தாலும் கவலை இல்ல அப்படி சொல்றாங்களே. அப்ப என்ன அர்த்தம்? எவ்வளவு வாழ்வோம், போனா அங்க போய் வாழ போறோம், நமக்கு சாவு இல்ல, எப்படியா இடத்துல வாழ்றோமா இல்லையா, அப்புறம் என்ன கவலை? அப்ப
அப்போ அந்த மாதிரி விசுவாசிச்சு பயிற்சி எடுத்துக்கங்க. கண்டிப்பா இந்த விசுவாசம் டைம் ஆயிடுச்சு. ஆனாலும் விசுவாசத்துக்கு நிறைய நம்ம படிச்சுக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு உங்களுக்கு விசுவாசத்தை பற்றி எப்படி தோணுது? ஒரு நம்பிக்கை வருதா? நம்பிக்கை வருதா? நம்பிக்கை உறுதியா இருக்க. ஏன்னா நீங்க நம்பவே முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கை கண்டிப்பா செய்வார். காத்தையும் பார்க்க முடியும், மழையும் பார்க்க மாட்டீங்க. ஆனா உங்க வாய்க்கால் நிரம்பி ஓடும். வேலை இல்ல, சம்பளம் இல்ல, ஆனா வாழ்க்கை நடக்கும். 20 வருஷம் எப்படி போயிடுது பின்னாடி திரும்பி பார்த்தா தெரியும் நம்ம லைஃப் எப்படி இருக்கு. நம்ம முன்னாடி பாக்குறோம், நமக்கு தெரியாது. எத்தனை வேடு, எத்தனை பழம், எத்தனை கட்டம், எத்தனை கண்ணீர், எத்தனை வியாதி, எவ்வளவு பிரச்சனை. நம்மளால லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிக்க முடியுமாங்க? ஆனா தேவனை பாருங்க எவ்வளவு பெரிய பணத்தை கொடுத்துருக்காரு. அது ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க ஆண்டவர் நினைச்சு பாத்தீங்கன்னா அது என் புள்ள என்ன நம்பி இருக்கு, என் புள்ள உங்க புள்ள உங்களை நம்பி இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? ஏன் கஷ்டப்படுறீங்க? ராத்திரி போறோம் உங்க பிள்ளைக்கு எத்தனை கஷ்டப்படுறீங்க? ஏன்? உங்க பிள்ளை உங்களுக்கு பாசம். என் புள்ள என் புள்ள என் புள்ள ஃபீஸ், என் பிள்ளைக்கு பர்த்டே, என் பிள்ளைக்கு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்களே நினைக்கும் போது உங்களை உருவாக்குறது நினைப்பாங்க. ஆனா எப்போ உங்க பிள்ளை உங்களை வேணான்னு போட்டாங்க, ஐயோ எங்க என் பிள்ளை வேணான்னு நான் எப்போ சொல்லுவீங்களா? அப்போ உங்களை உருவாக்குற தேவனை நீங்க நம்பி விசுவாசி ஆண்டவரை பார்க்கும்போது சரி அவன் என் புள்ள, என் புள்ள நான் பார்த்துக்கிறேன். நம்ம பின்னாடி ஆபத்து வரும், நமக்கே தெரியாது. தட்டி விட்டு போயிட்டே இருப்பாரு. என் புள்ள போங்க. கத்திரி எவ்வளவு பிடிக்கிற வைக்கிறாரு. நீங்க விசுவாசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில பெரிய அதிசயத்தை அற்புதத்தை பார்ப்பீங்க. அதை போட்டு விவரிக்கப்பட்டா கூட நமக்கு ஏது இல்லாதது கூட விசுவாசிங்க. கர்த்தர் விசுவாச ஆசிரிச்சு எல்லாமே சந்திப்பாரு. ஒரே ஒரு ஜெபம் தான். அபிஷேகத்தின் தாம்பரே சப்பா நதியோடு துதிக்கிறோம். தேவனேசப்பா நீங்க கொடுத்த கர்த்தாவே விசுவாச வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவனேசப்பா இந்த விசுவாச வார்த்தை கர்த்தாவே சப்பா ஜீவன் பெற்று ஒவ்வொரு உள்ளங்களே போய் கர்த்தாவே சப்பா உடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. தௌபரேசப்பா தேவனேசப்பா ஸ்ரீஷர் கேட்டாங்களே எங்க விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம் ஏசப்பா. நாங்க கர்த்தாவே ஏசப்பா இந்த பூமியில வாழ்றோம். எங்களுக்கு எத்தனை பிரச்சனை போராட்டம் விசுவாசத்தை வளரக்கூடிய காரியங்கள் உண்டு சுவாமி. ஆனாலும் ஏசப்பா இந்த நாள்ல நாங்க அந்த விசுவாசத்தை கொஞ்சம் கேள்விப்பட்ட ராஜா இந்த வசனங்களை அறிந்து கொண்ட தோப்பனேசப்பா இந்த வசனத்தின் பலத்துல அடுவேசப்பா நாங்க வாழ்றதுக்கு எங்களை பலப்படுத்துங்க ஐயா. தேவை தந்தேசப்பா நாங்க போய் கெட்டியா பிடிச்சுக்கிறோம் தோப்பனேசப்பா, உங்களை ருசிக்கிற தோப்பனேசப்பா. தேவனேசப்பா நீங்க தானே கர்த்தாவேசப்பா எங்களுடைய முட்டியை புரியுது ராஜா, உடைய வருகை புரியுது ராஜா. தேவ கர்த்தாவுடைய விசுவாசத்தை வளர்த்துத்தாங்க, எங்களோடு கூட இருங்க. மிக தேவையாவே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்க வாழ்க்கை மீதி நாட்கள் கூட கர்த்தாவேசப்பா இந்த காலத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்க சுவாமி. எங்கள் மூலமாய் எதை செய்ய சித்தம் பண்ணிருக்கீங்களோ தகப்பனேசப்பா அது எங்கள் மூலமாய் நீங்க சேவித்து நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நடத்துங்க. இன்னும் அதிகமாய் நாங்க விசுவாசத்தோடு எங்களை போல எல்லா ஜனமும் விசுவாசத்துல வரதுக்கும் எங்களை ஏற்பாக்கி கொடுங்க. கிருபையை நடத்துங்க. மேல தேவதாமே பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வேண்டிக்கும் பிதாவே ஆமென். அப்படியே இருந்துச்சு. இப்போ கர்த்தர் நம் விசுவாசத்தை அதிகப்படுத்தும். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ திகையாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ திகையாதே, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான்
நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை எங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறீர். நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் இன்னும் அதிகமாக கிட்டிச்செல்ல கிருபை தாரும். என்னை விசுவாசித்தால் ஒரு நித்திய ஜீவனை கொடுப்பேன் சொன்னீங்க. என்னை விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான், கலங்க மாட்டான் என்று சொல்லி நாங்கள் காணாதவர்களை நாங்கள் நிச்சயத்தை நம்ப வேண்டும்பா. காணப்படுகிறவருடைய உறுதி என்று சொல்லப்படுகிறது. உடைய வசனத்தை நம்பி கர்த்தர் எனக்காக வந்தார், எனக்கு பரலோகத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், நான் மரித்தாலும் பிழைப்பேன், மறுபடியான ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி விசுவாசத்தோடு இப்பொழுது செல்கிற பிள்ளைகளோடு செல்லுங்க. கர்த்தர் இந்த விசுவாசத்தினால கர்த்தர் எனக்கு நன்மையை செய்தார் வந்து சாட்சி சொல்ல கிருபைத்தார். வந்த ஒவ்வொருத்தருக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கிய சமான சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட விசேஷமாக இன்றைய தினத்தில் ஆலயத்துக்கு வந்து தங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசத்துல உறுதியாயிருப்பேன் என்று கர்த்தருக்குள் அவர்கள் திடமனசாய் செல்லும்படியான கர்த்தருடைய வல்லமை வழி நடத்துதல் என்றும் என்றும் எப்போதும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.